நமக்கு தேவை முதலில் நம்பிக்கை மட்டுமே. நாம் வாழ்கிற வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை இறைவன் முடிவு செய்கிறார். நம்முடைய நன்மை தீமை எல்லாம் நம் கையில் இல்லை, அது இறைவன் கையில் உள்ளது. வாழ்கிற வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நம் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதையும் இறைவன் தீர்மானித்து நமக்கு பாதைகளை வகுத்து கொடுக்கிறார். அதுவும் அவர் நேரடியாக வந்து செய்வதில்லை. எவரையாவது, அதாவது ஒரு நல்ல மனிதரை அனுப்பி தன் வடிவத்தை அவர் மீது புகுத்தி தன் சிந்தனைகளை அவர் மீது அவருக்கு கொடுத்து அவர் மூலமாக நம்மை சாதிக்கவோ அல்லது நம்மை சோதித்து பின் சாதிக்கவோ வைக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்ற கொள்கை கோட்பாடு அத்தனையும் அவர் வகுத்து கொடுக்கிறார். வெற்றிக்காக வாழ்கிறவன், வெற்றிக்காக உழைக்கிறவன் எல்லாம் கடவுள் சித்தப்படுத்தி அவனை உழைக்க வைப்பதும் கடவுள்தான். ஒருவன் தவறான பாதையில் செல்வதற்கு வழிவகுத்து கொடுத்து அதன் மூலமாக அவனுக்கு அனுபவத்தை கொடுப்பதும் கடவுள்தான். என்னை இந்த வீடியோ போட வைக்கிறதும் கடவுள்தான். இதை உங்களை பார்க்க வைக்கிறதும் கடவுள்தான். இதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்க வைக்கிறதும் கடவுள் தான். அதே நேரம் இதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்க வைக்கிறதும் கடவுள் தான். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது கடவுள் தான். எல்லா அனுபவங்களையும் கொடுக்கறது கடவுள் தான். நாத்திகவாதிகளை படைக்கிறதும் கடவுள் தான். நாத்திகவாதிகளுக்கு சூழ்நிலைகளை புரிய வைத்த ஆத்திகவாதிகளாக மாற்றுவதும் கடவுள் தான். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நிர்ணயிப்பதும் கடவுள்தான். உன்னை கெட்ட வழிகளில் செல்ல வைப்பதும் கடவுள்தான். நல்ல வழிக்கு மாற்றுவதும் கடவுள்தான். எல்லாவற்றுக்கும் அடிப்படை கடவுள்தான். எல்லாவற்றுக்கும் ஆதாரமும் கடவுள்தான். நான் என்ற அகந்தையை கொடுப்பதும் கடவுள்தான். பின் அதை அழிப்பதும் கடவுள்தான். கஷ்டத்தை கொடுப்பதும் அவ்வளவுதான் கடவுள்தான். அதை இஷ்டத்திற்கு தூக்கி எறிய வைக்கும் தைரியத்தை கொடுப்பதும் கடவுள்தான். போகிற போக்கை காட்டுகிறவரும் கடவுள்தான். திசை மாற்றி அனுப்பி நல்ல திசைக்கு மாற்றுபவரும் கடவுள்தான். கடவுள் இல்லாமல் இங்கு அணு கூட அசையாது என்பது உண்மைதான். ஆனால் அந்த அணுவை அசைத்து காட்ட அசட்டுத்தனமான தைரியத்தை கொடுப்பதும் கடவுள்தான். நான் என்ற அகந்தையை கொடுப்பதும் கடவுள்தான். பின் அந்த அகந்தையை அழிப்பதும் கடவுள்தான். ஐயப்பெருமாள் என்ற உருவத்தை கொடுத்ததும் கடவுள்தான். என்னை அவரிடம் அழைத்து கொள்ளப் போவதும் கடவுள்தான். என்னுடைய சொந்த சகோதரியே, என்னுடைய வீடியோக்கள் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒன்றும் மாமனிதன் கிடையாது. என்னை நெகட்டிவாக பேச வைக்கிறதும் கடவுள் தான். என்கிட்ட இருந்த பாசிட்டிவான விஷயங்களை எடுக்க வைக்கிறது கடவுள் தான். நான் என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ணுறதில்ல, அதெல்லாம் முடிவு பண்ணுறது கடவுள் தான். கடவுள் தான் என்னை படைச்சார், கடவுள் தான் என்னை வாழ வச்சார், கடவுள் தான் ஒருத்தர் என்னை வளர்க்க வச்சார், கடவுள் தான் எனக்கு உதவி செய்ய வச்சார், கடவுள் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. எல்லா பாரத்தையும் நான் கடவுள் மேலே ஏற்றுறேன். கடவுள் எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். நான் தீவிர ஆத்திகவாதியும் அல்ல, கடவுள் பக்தனும் அல்ல, நார்மலாக வாழக்கூடிய ஒரு மனுஷன்தான். ஆனால் நாத்திகவாதிங்கிற பேரில் கூட்டம் அடிக்கிறவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நடிகர்களை நம்பியது ஒரு காலம். இந்த காலத்தில் நீ உன்னை மட்டுமே நம்ப வேண்டும். இதுதான் உண்மையான அனுபவமாக இருக்கும். நீ ஒரு நடிகரை நம்பி அவன் முன்னாடி போகிறத விட உன்னை நம்பி உன் காலடியை கரெக்டாக எடுத்து வை. உன்னுடைய பாதை செழிப்பாகும். நன்றி, வணக்கம்.